கோவிந்தம் கோவிந்தம் கோவிந்தா கோவிந்தா. இதுவரைக்கும் நாங்க இருந்த நிலைமைக்கெல்லாம் கோவிந்தா கோவிந்தா. இனிமே எங்களுக்கு வரப்போற வாழ்க்கைக்கெல்லாம் கோவிந்தா கோவிந்தா. எங்க அண்ணன் இதுவரைக்கும் கண்ட கனவெல்லாம் கோவிந்தா கோவிந்தா. இனிமே வாழ்க்கை பூரா கோவிந்தா கோவிந்தா. கோவிந்தா 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 கோவிந்தா. கோவிந்தா கோவிந்தா. மெதுவா கோவிந்தா கோவிந்தா. என்ன சிங்காரண்ணே, காலையில இருந்து ஒரே கோவிந்தா மயமா இருக்கு. ஏதாவது வேண்டுதல? அதை ஏன் கேக்குறீங்க டெய்லர்? நம்ம பையன் தெரியாதனமா ஒரு பெரிய ஆசையை வச்சுட்டான். அது நம்ம காரமடையான் தயவுல நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. அதனாலதான் காலையில இருந்து 100 தடவை அங்க பிரதர்சனம் செஞ்சுட்டு இருக்கிறேன். 100 தடவையா? அடேங்கப்பா, பெரிய வேண்டுதல் தான். காரமடையா, ஊருக்கு போயிருக்கிற என் மருமக நல்ல செய்தியோட திரும்பி வரணுமப்பா. நாளையில இருந்து இந்த உலகத்துல நான் தலை நிமிர்ந்து நிக்கணும். All the boys and girls by the right, quick march. आवरे, अरे मैं बोलता हूँ आवरे, देखो राधा राम से करण कुड़ताल दैव दाक्षण पकड़ा निले. சொன்னா கேளியாயோ? என்ன இப்படி கேவலப்படுத்தாதையா? சேட்டு அதை பத்தி உனக்கு தெரியாது. ராஜபரம்பரையா சேர்ந்தவர். ஒரு காலத்துல ஊர்வலமா போன குடும்பம். என்ன இப்படி கேவலப்படுத்தாதே. இது கூட ஊர்வலம் தான். ஆவோ வேணாயோ சேட்டு. இல்ல உமையா கொன்றுவா உன்னை. உமையா எந்திரிச்சு ஓடிரு, வெட்டி புடுங்க வெட்டி. ஐயோ சேட்டு சொன்னா கேளியா? ஊமையெல்லாம் எனக்கு கவலைப்பட. ஐயோ என் பொண்ணு வர்றாயா? இந்த நிலையில பார்த்தா உத்தர விட்டுருவாயா? அவன் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நான் வந்துடுறேன். என்ன நம்பியாயோ? உன் காலம் வேணும்னாலும் பிடிக்கிறேன். அப்பாப்பா, அண்ணன் ராதாமாவும் காரை சிரிச்சுக்கிட்டே வராங்க. ஆனா அவங்க எதுக்காவது சிரிச்சிருப்பாங்க. விடமா, ஏன் நிலைமை உனக்கு புரிய மாட்டேங்குது. ஐயோ இல்லப்பா, எப்பவுமே ராதாமா பின்னாடி தானே உட்காந்துட்டு வருவாங்க. இன்னைக்கு முன்னாடியே அண்ணன் பக்கத்துல ஒட்டி உட்காந்துட்டு வருது. பாரு பாரு, முன்னாடி இருந்தா இறங்குறாங்க. யோசிக்கிட்டு அவங்க 2 பேரும் ஜோடியா இறங்கி வர தோரணையை பார்த்தா எனக்கு ஏதோ நல்ல நேரம் வந்துட்டு போல இருக்கியா? அந்த கைத்த மறைச்சு வையா, நல்ல நேரத்துல ஆபத்தை குணம் முடிச்ச மாதிரி. ராதா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்திருக்கு. வீட்டுக்குள்ள நட. ஆமா ஆமா ஆமா, முக்கியமான விஷயம் எல்லாம் இங்க நின்று பேசப்படாது. வீட்டுக்குள்ள போய் தான் பேசணும். கூட்டிட்டு போமா. வாங்க வாங்க. சேட்டு முக்கியமான விஷயம் பேசணும். நீ அப்புறமே வா. नहीं नहीं नहीं, சேட்டு லாஸ்ட் டைம் மாதிரி ஏமாற மாட்டான். சேட்டு வாசலே நிக்கிறான், விஷயத்தை கன்ஃபார்ம் பண்றான், அப்புறமா போறான். வாசலோட நிக்கணும், வீட்டுக்குள்ள வரப்படாது. அச்சா அச்சா. என்னமா நின்னுட்டு இருக்கீங்க? உட்காருங்க. பரவாயில்ல. என்னமோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க, சொல்றா. சொல்லு ராதா. ஐயோ
எனக்கு வெக்கமா இருக்கு, நீங்க சொல்லுங்க. உன் வாயால சொன்னா அப்பாக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சொல்லு. பரவாயில்ல, நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்க. பரவாயில்ல சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். ஆளாளுக்கு நீ சொல்லு, நான் சொல்லணும், நான் வேற நிலக்கொள்ளாம இருக்கிறேன். வெளியில சேட்டு வேற நின்றுட்டு இருக்கலாம். சீக்கிரமா சொல்லுங்க. சொல்லுமா, சொல்றா. சொல்லுமா, சொல்றாரு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. ஐயோ அம்மா, அப்பா, ஐயோ ஐயோ அப்பா, என்னப்பா என்னப்பா ஆச்சு? முக்கியமான நேரத்துல போய் தொலைச்சிடாதப்பா. ஆமாப்பா, முதல்ல அண்ணி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த நேரத்துல ஏதாவது பண்ணிடாதப்பா. நான் முதல்ல உங்களை மாமான்னு கூப்பிட்டேன். இந்த நேரத்திலேயே அப்படி ஆகணும். பயப்படாதம்மா, சின்ன நெஞ்சு வலி, அவ்வளவுதான். இப்பதான் எனக்கு ஒளிமயமான எதிர்காலம் என் கண்ணுக்கு தெரியுது. இந்த நேரத்துல என் உத்தரவு விடுவேனா? விட மாட்டேன். மருமகளை ஒரு கண்டத்துல நான் தப்பிச்சுட்டேன், இன்னொரு கண்டத்துல தப்பிப்பனா? கண்டமா? என்னப்பா என்னென்னமோ சொல்றீங்க? உனக்கு ஒண்ணும் புரியாதம்மா. மருமக சம்மதிச்சுட்டா, ஆனா அவங்க அப்ப வேட்ட துப்பாக்கி எடுத்து நீட்டிட்டாருன்னு. பயப்படாதீங்க, என் மனசுப்படி வாழ்க்கையை அமைச்சுக்கலான்னு எங்க அப்பா எனக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்காரு. நான் இப்பவே மெட்ராஸ் போய் எங்க அப்பா கிட்ட விஷயத்த சொல்லி அவரை நாளைக்கு இங்க கூட்டு வரேன். ஏமா போனா வருவியா? என்னப்பா நீ இந்த மாதிரி நேரத்துல அவசரம் மாதிரி பேசிட்டு இருக்க? சும்மா உனக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த மாதிரி சிக்கலான நேரத்துல எந்த அப்பனா இருந்தாலும் பொண்ணை கைய கால கட்டி வீட்டோட வச்சுக்குவாங்க. கை கட்டினது வாய் கட்டாம போயிடுச்சுன்னா எப்படாடே? அப்படியெல்லாம் ஒண்ணு ஆகாதுங்க. நிச்சயமா நாளைக்கோ நாளனிக்கோ எங்க அப்பாவோட வரேன். சரிம்மா, ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு. நான் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். ஆமா கிளம்புங்க. அப்பா, நான் போய் அன்னைக்கு ஹெல்ப் பண்ணிட்டுமா? ஆமா, அன்னைக்கு ஹெல்ப் பண்ணாம வேற யாருக்கு பண்றது? புறப்படுங்க. அப்பா, நான் போய் ராதா ஸ்டேஷன்ல ட்ரெயினுக்கு அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். ஏய், காரை கவனமா ஓட்டு, கரெக்டான ரயில ஏத்தி விட்டுட்டு வா. சரி. காரமடையா, என் மருமக திரும்பி வரும்போது நல்ல செய்தியோட வரணுமப்பா. நமஸ்தே ஜி. என்னையா நமஸ்தே ஜி? நீ கழுத்துல கயிறு போட்டவன்ல, அப்புறம் என்ன நமஸ்தே? நம்ம தப்பு பண்ணிட்டான் ஜி, தப்பு. இந்த அமுக்கிற வேலையில என்கிட்ட வச்சுக்காத. வட்டி எவ்வளவு, முதல் எவ்வளவுன்னு சொல்லு. நாளைக்கு என் மருமக வந்தவனா நான் உனக்கு செட்டில் பண்றேன். ஜி, சேர்த்துக்கொள்ளும் இப்ப அர்ஜென்ட்லி. நீங்கள் 6 மாசம் கழிச்சு நம்மளுக்கு பணம் கொடுக்குறான். நிஜமா தான் சொல்றியா? ஹா ஜி. இடையில ஒண்ணும் சொல்ல பண்ண மாட்டேன். நை ஜி. அப்ப கிளம்பு ஜி. தும் ஜாவோன்னு சொல்றேன். ஜி, சேட்டுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? நம்மளுக்கு கடன்காரன் எல்லாம் ஊரை விட்டு ஓடிட்டான். சேட்டுக்கு பிசினஸ்ல ரொம்ப கஷ்டம். நிந்தில் ஒரு 50,000 கொடுத்தால் நம்ம 6 மாசத்துல நம்மளுக்கு வட்டியோட பணத்தை திருப்பி தரான் ஜி. 50,000? ஹா ஜி. டேய் பொண்ணாத்தாண்டா, நாளைக்கு ஈவினிங் வா. ஐ வில் திங்க் ஃபார் யூ. வாங்க. நான் ஒருத்தங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன், கண்ணுக்கு தெரியல. நீ பாட்டுல போயிட்டு இருக்கிற. இன்னைக்கு எவ்வளவு வருமானம்? என்ன மேன் இது? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓட்டி 30 ரூபா தானே? குதிரைக்கு கொள்ளு வாங்குறதுக்கு கட்டுப்படி ஆகாத போல இருக்க. அதுக்கு நான் என்ன பண்றது? வழியில போறவங்களை கையை பிடிச்சு அழுக்க முடியும்? அதுலயும் நம்ம குதிரையை பார்த்தா வர டூரிஸ்டுகளுக்கு வாழ்க்கையை வெறுத்துரும். நோ 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 நோ. இப்படி அடாபடித்தனமா பதில் சொல்லக்கூடாது. வரக்கூடிய டூரிஸ்டுங்களை கேர்வஸ் பண்றதுங்கிறது அது ஒரு பெரிய கலை. அதை ஒழுங்கா கத்துக்க முடியல. இப்படி பொறுப்பு இல்லாம பதில் சொன்னா எப்படி? பொறுப்பை பத்தி நீ எனக்கு சொல்றியா?
இத்தனை வயசாச்சு உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? இந்த பங்களா வாட்ச்மேன் மாதிரியே நீ உட்காந்துருக்க? முதலாளி Dress, முதலாளி பைப்பு, முதலாளி ஷூ ஏதாவது ஒண்ணு விட்டு வச்சிருக்கியா? பெரிய டாடா பிர்லா மாதிரியே நீ உட்காந்துருக்க. என்ன மட்டும் முத்தம் சொல்லாதடா. நீ முதலாளி துணி தானே போட்டுட்டு இருக்கிற. நான் ஒண்ணும் இந்த மாதிரி தெரியாம திருட்டுத்தனமா எடுத்து போடல. முதலாளிகிட்ட கேட்டு வாங்கி ஆல்டர் பண்ணி போட்டிருக்கேன். ஆமா, எடுத்து ஊத்திக்கிட்டா என்ன, இறங்கி முங்கனா என்ன, எப்படியும் குளியல் ஒண்ணுதானே. வாய் பேசல என்னைக்குமே நீ சளைக்க மாட்டிய. சத்தியமா சொல்றேன்ப்பா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு முதலாளி போன் பண்ணாம திடீர்னு நீங்க வந்து நிக்க போறாரு, அன்னைக்கு இருக்கு உனக்கு தீபாவளி விசேஷம். ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸ் வாட்ச்மேன்களுக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணம். ஏன்னா முதலாளி எப்பவோ 6 மாசத்துக்கு ஒரு தடவை சீசனுக்கு இங்க வர போறாரு. அது வரைக்கும் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணலன்னா துருப்பிடிச்சு வேஸ்டா போயிடும். அதனாலதான் அடிக்கடி யூஸ் பண்றது. இதுக்கே இப்படி சொல்றிய, அந்த எதிர்த்த மாடியில பாரு ஒரு காட்சிய. மண்டு மண்டு எப்படி ஒரு செட்டப்பா உட்கார்ந்துருக்காங்க பாத்தியா? அவங்கள பார்த்தா யாராவது பங்களா வாட்ச்மேனு சமையல்காரின்னு சொல்ல முடியுமா? அவன் கொடுத்து வச்சவன். அவங்க முதலாளி சமையலால சேர்த்து வச்சிருக்கிறாரு. நானும் நம்ம முதலாளி கிட்ட சொன்னேன், முதலாளி நீங்க ஒரு சமையலால சேர்த்துருங்க, நீங்க வந்து போகும்போது உங்களுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடுவா. ஏதோ நீங்க இல்லாதப்ப நானும் கொஞ்சம் சௌகரியமா சாப்பிட்டுக்குவேன். சிங்காரம், நீ இருக்கும்போது சமையல்காரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. என் டிஃபன் அவருக்கு அவ்வளவு பிடிச்சு போயிருக்கு. என்ன சிங்காரம், இந்த ஆளுக்கு சுட்டு போட்டாலும் சீட்டாட்டம் வராது, நீங்க வரீங்களா? ஏண்டா கண்ணியப்பா, ஆளு மட்டும் திறமா இருக்கிறீங்க, ஆட்டத்தோட சாமர்த்தியம் வேணாம்? அட போங்கண்ணே, நாளைக்கு போயிட்டு எத்தனை விதமா ஆடி பார்த்துட்டேன், கரையேற முடியல. நீங்க மட்டும் வந்து என்ன சாய்ச்சிட போறீங்க? எதுலயுமே ஒரு நெளிவு துணியை வேணும்டா. குளிக்க வைமா வந்துடுறேன். சீக்கிரமா குளிச்சுட்டு வந்து போனு பக்கத்துல உட்கார்றான். மன வேணாட்டங்க. ஒரு வாரமாவே நம்ம பையன் காரெல்லாம் செக் பண்ணி தயாரா வச்சிருக்கானுங்க. 6 மணிக்கு ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சிடுறேன். கூட எத்தனை பொண்ணுங்க வர்றாங்க? இப்ப தயார் பண்றதுக்காக கேட்டேன். 5-6 பேர் என்னங்க, எத்தனை பொண்ணுங்க வேணும்னாலும் வரட்டும். நான் இருக்கிறேன், பையன் இருக்கிறான், நல்லபடியா கவனிச்சிடுறோம். முதல்ல நீங்க வைப்பீங்கன்னு பார்த்தேன். இல்ல நானே வச்சுட்டுங்களா? சரிங்க. என்னப்பா? இல்ல, முதலாளி பொண்ணு ஊருக்கு வரேன்னு போன் வந்ததுல இருந்த உங்க அண்ணன் போக்கு ஒரு மாதிரியா இருக்கேன். கிராப் வெட்டிக்கிட்டான், புது துணியை போட்டுக்கிட்டான், பொடுத்து எடுத்து மாட்டிக்கிட்டான். காலையில 7:30 மணிக்கு வர வேண்டிய ரயிலுக்கு கோழி கூப்பிட 5:30 மணிக்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டான். ஒருவேளை இவனுக்கு அந்த பொண்ணுக்கும் அப்படிக்கு இப்படி ஏதாவது இருக்குமா? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காதுப்பா. இல்லம்மா, நானும் 5-6 வருஷமா பாத்துக்கிட்டே இருக்கிறேன். முதலாளி ஒவ்வொரு தடவையும் சீசனுக்கு வரும்போதெல்லாம் பாப்பா நல்லா இருக்குதா, பாப்பா நல்லா படிக்குதா, பாப்பா எப்ப வரும்னு தொண விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறாம்மா. ஒருவேளை சின்ன வயசுலயே இவங்களுக்குள்ள ஏதாவது சிநேகிதம் இருக்குமா? இல்லப்பா, அப்படி ஏதாச்சும் இருந்தா அண்ணன் என்கிட்ட சொல்லி இருக்கும்ல. நிஜமாலுமே ஒண்ணு இருக்காதுங்கறியா? இருக்காதுப்பா. ஒருவேளை லவ்வுக்கு முன்னு ஏதாவது. என்னப்பா நீங்க போய் போய் நம்ம என்ன அப்படி எல்லாம் செய்யுமா? அதான் நான் கேட்டேன். அப்படி ஏதாவது செஞ்சிருந்தா தான் நான் முன்னுக்கு வந்துருவேனே. அவன் எங்க இந்த மாதிரி நல்ல காரியத்தை செய்ய போறான்? ஒரே பொண்ணு இருக்கிற கோடீஸ்வர வீட்டுல வாட்ச்மேனுக்கு பிள்ளையா பிறக்கிறதுனா எப்பேற்பட்ட அதிர்ஷ்டம். இப்படியெல்லாம் ஒரு சந்தர்ப்பம் இருந்து அதை பயன்படுத்திக்க தெரியலன்னா இவெல்லாம் வாழ்க்கையில எங்கம்மா முன்னுக்கு வர போறான்? நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான்.
எல்லாம் என் தலைவிதிமா, என் தலைவிதி. ஐயோ 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 யோ ஏன் இப்படி என் உயிரை வாங்குற? 7:30 மணிக்கு தான் ட்ரெயின், 90 தடவை சொல்லிருப்பேன்ல. இப்படி காத்தால 6 மணில இருந்து தொந்தரப்படுத்திட்டு இருக்கேன். நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? என்ன மிஸ்டர் லிவிங்ஸ்டன், என்னாச்சு? வாட் ஹேப்பன்? அது ஏன் சார் கேக்குறீங்க? காத்தால 6 மணில இருந்து தொந்தரப்படுத்திட்டே இருக்கேன் சார். ட்ரெயின் வருமா, லேட்டா வருமா, சீக்கிரமா வருமா, இப்படியே தொந்தரப்படுத்துறேன் சார். ஐயா 10-15 தடவை சொல்லிருக்கேன்ல, அறிவில்ல? என்னாச்சு சார்? காத்தால இருந்து தொந்தரப்படுத்திட்டே இருக்கேன் சார். சீக்கிரமா வருமா, லேட்டா வருமா, இப்படியே தொந்தரப்படுத்துறேன் சார். யோ, காலம்பரிய வெத்தலை பாக்கடையில என்ன வியாபாரம் பண்ண விடாம இதே மாதிரி தான் வச்சிட்டு இருந்தேன். இந்த ஏரியாவிலே எங்கேயாவது உன்னை பார்த்தேன், பிச்சுட்டேன் பிச்சு. ட்ரெயினே வராது, நீங்க வரக்கூடாது, ஜாக்கிரதை. ஏய் என்ன முறைக்கிற? விடுங்க சார், நீங்க விடுங்க சார். விடுங்க சார் நீங்க. என்ன சார், வீட்டுக்கு போனா பொண்டாடி தொல்ல, வேலைக்கு வந்தா இவனுக்கு தொல்ல. ராதா, நீ ஊர்ல இருந்து மறுபடியும் எப்ப திரும்பி வருவ? தெரியாது. நான் நிறைய படிச்சு பெரிய பொண்ணு ஆன அப்புறம் தான் நான் வருவேன்னு எங்க அப்பா சொன்னாரு. அப்ப நானும் பெரிய ஆம்பளையா தானே வளர்ந்துருப்பேன். ஆமா, அப்ப கூட நீ என்கிட்ட இதே மாதிரிதான் பேசணும். இதை விட நல்லா பேசுவேன். ஏன்னா அப்ப நம்ம ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோமே. என்ன மறந்துட மாட்டியே? ப்ராமிஸ் ப்ராமிஸ். இந்தா, இது என்னது? இந்தியன். நான் வர வரைக்கும் நீ இதுல இருக்கிறது செலவுக்கு வச்சுக்கோ. சரி.